போதும் சாமா போறியா அடி வாங்கிட்டு ஆளை வாங்கிட்டு நீ சிக்ஸா தூத்து வாயில நான் கொஞ்சமா தானே துண்டு கொஞ்சமா அது கொஞ்சம் இல்லையா என் பருப்பு தட்டில போட்டு கடைத்தா என்னுடைய பிறப்பு சாணி வாசல் தெளிக்கிட்டா என்னுடைய சுவாமி சுவாமி ஐயா உங்களை பார்த்தாக்கா எனக்கு ஒண்ணு கிளம்புதுன்னா பாத்தீங்க உனக்கு வரா இந்த நிலைமையிலே உனக்கு என்னது கவிதை 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 இல்ல எதுமா கவிதை 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 எந்த கவிதை தெரியுமா உன்னுடைய கண்ணழகு கண்ணுக்குள்ளிருக்கு ஊடை அழகு உன்னுடைய மூக்கழகு மூக்குக்குள் இருக்கு 30 நாள் சளியும் கண்ணாடி 30 நாள் சளி மூக்கு அதே மூக்கவே துத்துன்னு இருக்கும் உன்னுடைய காதழகு காதுக்குள் இருக்கும் குடும்பி அழகு உன்னுடைய பல்லழகு பல்லுக்குள் இருக்கும் ஊத்தை அழகு அழகு வாயில வைக்க சூத்துல ஐயா அப்படி இருக்கும் பொழுது பார்த்த உடனே என்னுடைய மனமே மாறி போச்சுங்க எப்படி தெரியுமா தெரிவா அழைக்கிறேன்டா ஆமா கொடுங்க Thank you.
தெரியலையா? தெரியல. இது கூட தெரியல. ஆமாடா. போய் சக்கரி வேற சொன்னீங்க. சரியா? இந்த வசனத்தை தான் ஒரு வருஷமா மனப்பாடம் பண்ற 1000 மனப்பாடம். இப்படி அடிக்கிறிய என் சூத்து நான் பொது சொத்தா? ஆமா, இப்படி நான் சூத்தா இல்ல எஸ்டி பூத்தா? எந்த வீர மகேந்திர மரத்தின் ஜமீன்தாராக இருக்கிறானே வீரவாங்க, அவனிடத்தில் நான் கை கட்டி வாய்ப்பத்தி அவர் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலை மாற வேண்டும். நான் திகழ வேண்டும். இந்த ஜமீன் கோட்டையை அல்லது நீ என்ன போடுவன்றியா இல்ல நான் உன்ன போடுவன்றா? என்னடா யாரு அந்த ஐயா நீ காலி மேல அடிக்காத. காளி மாலை அடிக்காத, மாரி மாலை அடி. தம்பி லைட்டா நவுத்து கன்னியர்களின் அழகை கண்டு ரசிப்பது. எங்கெங்க அழகு வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த வீர 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 வீரவதவன் இருப்பான். இப்பொழுது காலாரம் இழக்க வேண்டும். கன்னியர்களின் அழகை கண்டு ரசிக்க வேண்டும். புறப்படு.